திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கரவன் தலவத் துதர்வூட்டி ஓர் வெங்கண உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டுபாட மாமயிலாட ரங்கத்தம்மான் திருவயித் துதரவந்தம் என் உள்ளத்துள் நின் உலாகின்றதே. இது 4வது பாசுரம் அமரநாதிபுரானிலே. இப்பாசுரத்தாலே ராமாவதாரத்தை புகழ்ந்து கொண்டாடி அந்த எம்பெருமானே இங்கு சயனித்துக் கொண்டுள்ளான் அப்படிங்கிறதை தெரிவிக்கிறார். இப்பாசுரத்தாலே தெரிவிக்க வருகிற விஷயம் என்ன என்னால், பகவானுடைய இடுப்பு பகுதி திருப்படி ஆய்த்து திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ள ஒக்குன்னதே முதல் பாசுரம். அதுக்கப்புறம் 2வது அரைச்சிந்த ஆடையின் மேல் செனதாம் என் சிந்தனையே, எழில் உந்தி மேல தன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே, திருவயித் துதரபந்தம் என் உள்ளத்துள் நின் உலாகின்றதே. இதுதான் இந்த பாசுரம். உதரபந்தம், உதரபந்தனம், தாமோதர விற்த்தாந்தம், பகவானுடைய எளிமை, அவனுக்கு இருக்கக்கூடிய எளிமையை கொண்டாடும்படியாக இந்த இடுப்பு பாகம், முதல்ல திருவடி, அதுக்கப்புறம் திருப்பரியட்டம், பட்டு பீதாம்பரம், அதுக்கு மேலே உந்தி கமலம், அதுக்கு மேலே எம்பெருமான் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய உதரபந்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறதான அந்த இடத்துல சாத்தப்பட்டிருக்கக்கூடிய திருவாபரணம், அதைத்தான் உதரபந்தம் என்று சொல்றார். ஒரு இடத்துல வியாக்கியானம் பண்ணுகிற பொழுது கூட இந்த உதரபந்தம்னு சொன்னா தாமோதர விற்த்தாந்தம், எம்பெருமான் தானும் கட்டுண்டானோ இல்லையோ, கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் தானும் ஒரு எடைச்சிகையாலே கட்டுண்டான், கண்ணி குறுங்கையுத்தால் கட்டுண்டான் காணேடி அப்படின்னு பாசுரம். கண்ணுனு சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பன் என் அப்பனில் அப்படின்னு பாசுரம். கட்டுப்பட்டான்னு சொல்றதை காட்டு கட்டு உண்டான், கட்டுப்பட்டான், கட்டு உண்டான் அப்படிங்கிறது. பெருமாள் தானே என்னை கட்டிக்கோ அப்படின்னு பெருத்து சென்றவன், தான் தன்னுடைய திருமேனியை பெருத்து கொண்டே போனவன் திடீர்னு சுருக்கின்றான். தாய் தானே கட்டுறா, கட்டிட்டு போகட்டும் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தமா அப்படின்னா, ஆசிரித பராதீனன் அப்படிங்கிறது அர்த்தம். ஆசிரிதர்கள்னா பக்தர்கள், நம்மளை போல இருக்கக்கூடிய பக்தர்கள், பக்தர்களுக்கு பராதீனமா அவர்கள் சொல்லும்படி நடத்தி கொள்ளுகிறார், அவன் சொல்கிறதை அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொள்ளுகிறார். அதாவது பகவான் அர்ச்சா திருமேனியா இருக்கிறவர் இல்லையோ, அவர் ஆருக்கு பராதீனன்னா அர்ச்சக பராதீனன். பகவான் மூலமூர்த்தியா பெருமாள் இருக்காருன்னா அந்த மூலமூர்த்தி ஆறு சொல்றதை கேட்பார் அப்படின்னா, அர்ச்சக பராதீனஹா அகிலாத்மஸ்திதின்னு பராசர பட்டர் தெரிவிக்கிறார். அர்ச்சகர் என்ன செய்கிறாரோ அதுக்கு கட்டுப்பட்டவர் அவர். கர்மயோகம் வேண்டாம், ஞான யோகம் வேண்டாம், பக்தி யோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இவனுக்கு திருமேனிக்கு அத்தனை கைங்கரியம் பண்றாரு இல்லையோ, அவர் சொல்றதை கேட்டு அவர் நிற்கிறார், உட்கார்ந்து இருக்கார், சனிச்சுட்டு இருக்கார், நடக்கிறார், எதுவா இருந்தாலும். இப்ப ஆசிரித பராதீனனாக இருக்கக்கூடியவன் தான் தாமோதரன். அதனாலதான் இங்க இடுப்புல கட்டின உடனே அதுல இருக்கக்கூடிய ஒரு தழும்பு உதரபந்தம் அது ஒரு திருவாபரணமும் கூட. பட்டர்தானோ, அதாவது திருமஞ்சன காலத்தின் போது யார சேர்த்துருவா, எட்டி பார்த்தா என்ன தெரியறதுன்னு கேட்டா, இல்லை யசோத கட்டின தழும்பு தெரியுதா பெருமாளுக்குன்னு பார்க்கணும்னு சொல்லுவான். அப்படின்னா பகவான் பெரிய பெருமாளை கணன்னு சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய, அதாவது உற்சவமூர்த்தி நம்பெருமாள் இருக்காரு இல்லையோ, அவரை சேவிச்சோம்னா அவர் ராமனுக்கு பிரதிநிதின்னு சொல்றோம். திருமஞ்சனம் பண்ற காலத்தை அப்படியே எட்டி பார்ப்பறான், பார்த்தா அங்க ஏன் தழும்பு தெரியுறதா, ஏன்னா யசோத கட்டிருக்காளோ இல்லையோ, இருக்கான்னா இந்த உதரபந்தம், ஏன்னா நடுப்பகுதியோ இல்லையோ, இந்த நடுப்பகுதியை சொல்ற போதே நமசப்தத்தினுடைய பிரணவம், அதாவது திருமந்திரம் உண்டு. திருமந்திரத்துல நடுப்பதம் என்ன இருக்கு, நமசப்தம். அந்த நமசப்தத்தையே சொல்லும்படியாகத்தான் இந்த பாசுரம் அமைந்துள்ளது சுவாமி வேதாந்த தேசிகனுடைய விளக்கம். அதுல பார்த்தோம்னா 4 பக்கமும் மதில்கள், ஒரு பக்கம் பார்த்தா காடு, ஒரு பக்கம் பார்த்தா மலை, ஒரு பக்கம் பார்த்தா ஜலம், 3 இருக்கா. அதுக்கு நடு 4வது பக்கத்துக்கு இவன் பெரிய பெரிய அரண்மனை, பெரிய பெரிய மதில்மெல்லாம் கட்டி வச்சிருக்கான். ராமன் தான் சர்வேஸ்வரன் நன்னா தெரியும் அவனுக்கு. ஆனாலும் கூட அவனுக்கு அவனிடத்திலே சரணாகதி புகுவதற்கு
மனம் இல்லை, அகங்காரம், மமகாரம், இதனால அவனிடத்துல சரணாகதி அனுஷ்டிக்கவில்லை. அப்ப என்னாச்சு? அவன் இது தெரிந்த பிற்பாடு இந்த மூன்றையும் இத 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 வச்சுண்டு இதனாலே இந்த தைரியத்தினால நான் ராமனை எதிர்க்கிறேன்னு எதிர்க்க ஆரம்பிச்சான். அப்ப சதுரமா மதில் ஷூ இலங்கைக்கு இறைவன் சொன்னான். அவ்வளவு ஐஸ்வர்யம் அங்கே. இலங்கைக்கு லங்கப்பட்டதுக்கு இறைவன் சொல்ல முடியுமா? அப்படின்னா அவ்வளவு ஐஸ்வர்யமா. திருவடி மதித்த ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்றா திருப்பா வியாக்கியானது போது. திருவடி மதித்த ஐஸ்வர்யமா. அங்க இருக்கக்கூடியது பார்த்தா ரொம்ப அழகழகா இருக்கு. இங்க கொஞ்ச நாள் இருக்கலாமான்னு ஹனுமாருக்கு பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஹனுமாருக்கு போய் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுன்னா திருவடி மதித்த ஐஸ்வர்யமிரே அப்படின்னு சொல்றா. திருவடினா ஹனுமான். அவர் மதித்தாராம். அவ்வளவு நல்லா இருந்ததா, அழகா இருந்ததா. இன்னைக்கு சுற்றுலாவா நிறைய பேர் போராடும் இல்லையோ, சுற்றுலாடும் இல்லையோ, அப்படின்னா அவ்வளவு அழகா இருந்தான். ஆஹா, சதுரமா மதில் சூழ் இலங்கை கிரவன் தலபத்து உதிர ஓட்டி. அந்த தலை ஒண்ணுன்னா 10 தலையும் ஒண்ணுன்னா அடிச்சாராம். பெருமாள் விளையாடிட்டே இருக்கார். ஏன்னா ஒன்னு அடிச்சா விழும், திரும்ப முளைக்கும், ஒன்னு அடிச்சா விழும், முளைக்கும். இதை பார்த்து பார்த்து ஒண்ணா அடிச்சுட்டே இருந்தார். கடைசியா பிரம்மாஸ்திரத்தை விட்டா தலபத்து உதிர ஓட்டி. ஏன்னா கடைசி வரைக்கும் இவன் ஒன்னு போற போது பார்த்து பார்த்து ஒன்னு போறது விடுறது அவன் பார்ப்பான் இல்லையோ. அடுத்த 9 தலையால பார்ப்பான், அடுத்த 8 தலையால பார்ப்பான், 7 தலையால பார்ப்பான். இப்படி பார்த்துட்டே இருப்பான். ஒன்னு விடாத பார்த்துட்டே இருக்கான். இதை பார்த்த பிற்பாடாவது எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணுவானாங்கிறது தான் பெருமாள் பார்த்துட்டே இருக்கார். கடைசி வரைக்குமாவது இது ஏதாவது திருந்துறானான்னு பார்த்தார். இல்லே, முடியலேன்னு உடனே தலபத்து உதிர ஓட்டி என்று தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை உபயோகித்தான் விட்டான். தலபத்து உதிர ஓட்டி ஒரு வங்கன வைத்தவன். அப்படி தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை விட்டவன் ஓதவண்ணன். அப்ப பெருமாள் தானும் எளிமையும் காட்டி அழகையும் காட்டி. ஏன்னா ஒவ்வொருத்தர் பெருமாள் எப்படி எல்லாரையும் திருத்துறான்னா, பிரதிகூலர்களை வீரத்தாலே திருத்துகிறான், அனுகூலர்களை அழகாலே கவருகிறான். பிரதிகூலர்கள் அப்படின்னா யாரு எதிர்த்து நிற்கிறாளோ, பெருமாளை யாரு எதிர்த்து நிற்கிறாளோ அவர்களை பெருமாள் என்ன பண்ணுவாராம், தான் அவனை அம்பாலே திருத்துகிறான். இப்படித்தான் அம்பால தான் விட்டு முடிக்கணும், வீரத்தாலே தோற்கடிக்கிறான். சரி, ஆசிரியர்கள் இருக்கா, ரொம்ப நல்லவர்கள் இருக்கா, அவர்கள் அனுகூலர்களோ இல்லையோ. அனுகூலர்களை எப்படி பெருமாள் மயக்கிறார்னா தன்னுடைய அழகாலே மயக்கிறான். அதான் வெங்கன உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டு பாடமா மயிலாட ரங்கத்தம்மான். பெருமாள் அங்க பர்வதத்தில் இருக்கிற பெருமாள் தானே இங்க அரங்கத்தம்மான்ல சனிச்சு விட்டார். இவர் இங்க சனிச்ச உடனே நித்தியசூர்கள் இல்லாம கீழே இறங்கி வந்துட்டாளாம். அவ யாரா இருக்கான்னா அவ தான் வண்டுகளாகவும் மயில்களாகவும் இருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அங்க இருக்கக்கூடிய வண்டின மரளும் சோலை மயிலினம் ஆளும் சோலைன்னு தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய திருவாக்கு இல்லையா. இப்ப மயில்களும் வண்டுகளும் எப்படி வந்துட்டான்னா யார் இது? அங்க பார்த்தோம்னா இப்ப நம்ம போய் பாக்குறோம் திருவரங்கத்துல எங்கேயோ இடத்துல ஒரு வண்டு இருக்குன்னு ஓ நித்தியசூரி. ஏன்னா பெருமாள் திருமேனியில ஒரு கரப்பாம்பூச்சி போகும், பார்த்தா அது நித்தியசூரியனுடைய அம்சம்தான். அங்க ஒரு பூனை போகும், நித்தியசூரியனுடைய அம்சம்தான். எல்லாமே அப்படித்தான். பெருமாள் மேல ஒரு எறும்பு ஊறும், அது நித்தியசூரியனுடைய அம்சம்தான். அப்படின்னா அந்த பெருமாள் திருமேனியில இருக்கக்கூடிய அங்க இந்த பெருமாள் சயனிச்சு விட்டானோ இல்லையோ, இந்த அரங்கத்திலே சனித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் பரமதநாதன் தான் கீழே வந்துட்டான்னுட்டு அங்க நித்தியசூரியெல்லாம் இருந்தாளா இல்லையா, அவள்லாம் நேரம் அங்கேருந்து ரீலோகேட் பண்ணிட்டான். எங்கே திருவரங்கத்துக்கு வந்துட்டான். எதுக்கா சுவாமினா நாங்க வண்டுகளா இருக்கோம், ஏன்னா அப்படியே இருக்க முடியாது, இங்க லோகத்து மக்கள் விட்டு வைக்க மாட்டா. அதனால அப்படியே இல்லாம வண்டுகளாகவும் மயில்களாகவும் நித்தியசூரிகள் எல்லாம் இறங்கினா வண்டு மாமயிலாட ரங்கத்தம்மான் திருவயித்து உதரபந்தம். திருவயித்தில் இருக்கக்கூடிய உதரபந்தம், அந்த திருவாபரணம் திருவயித்து உதரபந்தம் என் உள்ளத்துள்ளன்னு உலாகுன்னதே. அது எத்தனை அழகா சேவை சாதிக்கிறது. என்ன உள்ளத்து உலாகுன்னதே, எனக்கு கண்கள்லேயே அப்படியே உள்ளத்துக்குள்ளேயே அப்படியே காட்சியை கொடுத்து கொண்டு நமக்கு சேவை சாதிக்கிறதே அப்படின்னு ஆச்சரியப்படுகிறார். இங்கே உதரபந்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திருவாக்கு. பகவானுக்கு பகவான் சேஷி, ஆனா அந்த சேஷிக்கு திருவிலச்சனை என்ன சொல்றா? நமக்கெல்லாம் ஜீவாத்மாக்களுக்கு திருவிலச்சனை பஞ்சசம்ஸ்காரம்னா சங்கு சக்கர லாஞ்சனம். சரி, பெருமாளுக்கு இது சேஷர்கள், நாமெல்லாம் சேஷர்கள். சேஷர்களுக்கு திருவிலச்சனை சங்கு சக்கர லாஞ்சனம் பஞ்சசம்ஸ்காரம் பண்றோம் அப்படின்னா சங்கு சக்கரங்களை ஆச்சாரியர் புரிச்சு வைக்கிறார். சரி, சேஷி பெருமாள். இந்த பெருமாளுக்கு திருவிலச்சனை எது? பெருமாளுக்கு சங்க பஞ்சசம்ஸ்காரம் உண்டா? பெருமாளுக்கு பஞ்சசம்ஸ்காரம் உண்டா இங்கேனோ அப்படின்னா கிடையாது. ஆனா அது வேற ஒண்ணும் இல்லை, உதரபந்தம்.
பெருமாள் ததி அந்த பகவான் ஆருக்கு அதீனமாக இருக்கிறான் அப்படின்னா ஆசிரியர்களிடத்திலே அதீனமாக, ஆசிரியர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறான். அர்ச்சக பராதீனஹா அகிலாத்மஸ்திதின்னு சொன்னா அர்ச்சகருக்கு கட்டுப்பட்டு பெருமாள் இருக்கார். நமக்கு பராதீனன், ஆருக்கு பராதீனன் என்ன, ஆசிரித பராதீனமாகத்தானும் அவர்கள் செய்வதையெல்லாம் கட்டுப்பட்டு தானும் இங்கே கிடக்கிறான். குடுப்பியா குடுப்பியா, ஆறாரோ பிரம்மா வர்றார், சிவன் வரார், ருத்ரன் வரார், ஆறாரோ வந்து பெருமாள்கிட்ட இது கொடு அது கொடுன்னு கேட்டுருக்கா. ஆனா இவர் பண்ணையை திருடி சாப்பிட்டோமா என்னை கட்டுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பிறரடிகள் மற்றொரு கடவெண்ணை களவினில் உறவடை ஆப்புண்டு எளிவே உரலினோடு இணைந்திருந்தேங்கி எளிவே எத்திரம் அப்படின்னு ஆழ்வார் நம்மாழ்வாருடைய திருவாக்கும். உதர பந்தம், இந்த இடுப்பு பகுதியிலே சாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான திருவாபரணம், இதுதான் பெருமாளுடைய திருவிலச்சினை அப்படின்னு பூர்வர்கள் வியாக்கியானம் பண்ணவர்கள். ஆச்சரியமான பாசுரம். மேலும் பார்ப்போம்.